ஹே ஐகேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போகிற மூவி என்னன்னா வேர்ல்டு வார் அப்படிங்கிற ஒரு மூவி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேர்ல்டு வார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 நாடுக்கு இடையில போர் நடக்கும். இதனால் அப்பாவி மக்கள் ஏகப்பட்ட பேர் இறந்து போவாங்களே, அந்த மாதிரி வேர்ல்டு வார் இது இல்லை. இந்த 7ஆம் அறிவு படத்தில் வந்த மாதிரி தான் ஒரு வைரஸ்னால நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி இறந்து போகிறாங்க, அந்த வைரஸ் எந்த நாட்டிலேருந்து முதல்ல வர ஆரம்பிச்சது, இதுக்கான மாற்று மருந்து இவங்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன மூவி தான் இது. இந்த பயோ வார் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த வைரஸ் வச்சு சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டுடைய சீக்ரெட் மிஷனை கூட நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம நாட்டிலேயும் ஒரு வைரஸ் கொஞ்ச காலங்களாக நம்மளை ஆட்டி படைச்சிட்டே போயிட்டான். அது எந்த மாதிரி வைரஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. அவரும் அவரோட ஃபேமிலி கூட உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணு ரிச்சலும் உங்க பழைய வேலை நீங்க மிஸ் பண்றீங்களா டாட் அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ நான் உங்க கூட ஜாலியாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அவருடைய பொண்ணு அப்படி கேட்டிருப்பாருன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் மிலிட்ரியில் முடிக்க முடியாத மிஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சீக்கிரட்டாக மிலிட்ரி ஃபோர்ஸ் வச்சு முடிச்சு தரதான் நம்ம ஹீரோவோட வேலை. அந்த வேலையை விட்டுட்டு தான் நம்ம ஹீரோ வந்து இவருடைய ஃபேமிலி கூட இருப்பாரு. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவருடைய ஃபேமிலியை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்ட்டு கார் எடுத்து வந்திருப்பாரு. அங்க பார்த்தா ஒரு ஃபுல் டிராஃபிக்ல நம்ம ஹீரோவோட கார் ஜாம் ஆயிருக்கும். சடனா திடீர்னு ஒரு போலீஸ்காரர் இவருடைய காரோடைய கண்ணாடி இருக்குல்ல, அதை உடச்சுக்கிட்டு வேகமா போயிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த சிட்டில இருந்து கொஞ்சம் பேரும் ஏதோ பார்த்து பயந்துகிட்டு அங்கிருந்து ஓடிட்டும் இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஃபேமிலி இவங்க என்ன நடக்குது, இவங்க எதுக்காக ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் இரு நான் வெளியே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி வெளியே போய் பார்த்துட்டு இருக்காரு. இவரும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு பாம் வந்து ஒரு பில்டிங் மேல விழுகுது. இதை பார்த்துட்டு ஏகப்பட்ட மக்கள் எல்லாம் ரொம்ப பயத்தோட அங்கிருந்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வேகமா காருக்குள்ள ஏறி அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது, அப்ப நம்ம ஹீரோ கூட ஒரு போலீஸ்காரர் வேற பேசிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா ஒரு ட்ரக் வந்து அவர் அடிச்சு தூக்கிட்டு வேகமா போயிட்டு இருக்கும். இவர் மட்டும் அடிச்சு தூக்கி இருக்காது, இங்க இருக்கிற கார் எல்லாமே அடிச்சு தூக்கிட்டு தான் போயிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ அந்த ட்ரக் நம்ம மேல இது மோதிர போகுது அப்படின்ட்டு தன்னுடைய ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக அந்த கிரௌட்லயே காரை ஓடிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இவருடைய கார்ல மோதினதுனால இவருடைய காரு கண்ட்ரோல் இல்லாம ஒரு இடத்து போயிடுச்சு நின்றது. இதுல நம்ம ஹீரோட காருக்கு மட்டும் தான் டேமேஜ் ஆயிருக்கும் போல இருக்கு. உள்ள இருக்கிற நம்ம ஹீரோட ஃபேமிலிக்கு ஒண்ணுமே ஆகல. அடுத்து இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட ஃபேமிலி காரை விட்டு கீழே இறங்கிட்டு இருக்கும்போது இந்த சிட்டில இருக்கிற மக்கள் எல்லாம் ஏதோ பார்த்து பயந்துகிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பாங்கல்ல, அது வேற எது இல்லை, இந்த சாமி வீரஸ் அட்டாக் இருக்குல்ல, அதை பார்த்துக்கிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. இங்க அப்படியே ஒரு ப்ளூ ஷர்ட் போட்ட ஒரு பயணத்தை காட்டுறாங்க. அவனும் இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துகிட்டு அந்த டிராபிக்ல ஒரு கார் நின்று இருக்கும், அதுக்குள்ள போய் ஏறிக்கிறான். ஏறினதுக்கு அப்புறம் காரோடைய கண்ணாடி வழியா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சாமி வேற அந்த பையன் ஏறி இருப்பால, அந்த கார் மேல ஏறி காரோடைய கண்ணாடி உடைச்சிட்டு அந்த காருக்குள்ள பூந்து அந்த பையனை எடுத்துக்கிட்டு காரை விட்டு வெளியே வந்து அவனோட கையை வேற கடிச்சிக்கிட்டு இருக்கு. இது வேற நம்ம ஹீரோவும் அவருடைய ஃபேமிலி அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஜாம்பி கடிச்ச 10 செகண்ட்ல அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருப்பல அந்த பையனும் ஜாம்பியாவே மாறிடுறான். அப்ப இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஒரு வேன்ல அவருடைய ஃபேமிலி ஏற்றிட்டு இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு. இந்த மாதிரி சமயத்துல ஏகப்பட்ட பேர் அவங்கவுங்க ஃபேமிலியை தான் காப்பாற்ற பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் அவருடைய ஃபேமிலியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இவரும் கிளம்பி அங்கிருந்து போயிட்டு இருக்கும்போது இவருடைய பொண்ணு ரிச்சல் இருக்காங்கல்ல, அவங்க உடம்புல வேற ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. ஜாம்பியை பார்த்து பயந்ததுனால இவங்களால சரியா மூச்சை விட்டுருக்க முடியாது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் கார் ஓட்டுறத நிப்பாட்டிட்டு அவருடைய ஒய்ஃபை டிரைவ் பண்ண சொல்லிட்டு அவருடைய பொண்ணுக்கு பக்கத்துல போய் அவங்களுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோட மொபைலுக்கு ஒரு காலும் வருது. இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கறதுக்காக கால் பண்ணியிருப்பாரு. அவருக்கும் நம்ம ஹீரோட ஹெல்ப் தேவை அப்படிங்கிறதால நம்ம ஹீரோவை ஒரு உயரமான பில்டிங்க்கு வந்துட்டு கால் பண்ணி நான் ஹெலிகாப்டர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இங்க நம்ம ஹீரோட பொண்ணுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறதுனால சரியா மூச்சை விட்டுருக்க முடியாது. ஸோ அப்ப நம்ம ஹீரோ வந்து ஆஸ்துமா மருந்து எடுக்கிறதுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறதால ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோட ஒய்ஃப் அவங்க சின்ன பொண்ணு சாப்பிட்றதுக்கான பொருளெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ரிச்சலுக்கு தேவையான மாத்து மருந்து எடுக்கிறதுக்காக மெடிசன்ஸ்லாம் இருக்கிற ரேக்ல போய் தேடிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் நம்ம ஹீரோவுக்கு நேராக கண்ணை காட்டி உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோவும் என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஆஸ்துமா மெடிசன் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த பையனை கண்ணை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு அந்த ஆஸ்துமா மெடிசனை எடுத்தும் கொடுத்துறாரு. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோட சின்ன பொண்ணு கத்துற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஒய்ஃப் இருப்பாங்களா, அவங்கள பிடிச்சிட்டு 2-3 திருடங்க இருந்துட்டு அவங்க கிட்ட ஏதாவது பணம் இருக்குமா அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சிக்கிட்டே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அவர் கொண்டு வந்த கண்ணை வச்சு ஒரு திருடனோட சோல்டர்ல ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணதுல மற்ற திருடங்களும் நம்ம ஹீரோட ஒய்ஃபை விட்டுட்டு இங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல கூட மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணாம இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த சீனை வச்சிருப்பாங்க போல இருக்கு. இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் நம்ம ஹீரோ எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கறதுக்காக கால் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவருடைய ஃபேமிலியை கூட்டிட்டு வெளியே வந்து வேன்ல ஏறலாமா அப்படின்னு பார்க்கும்போது அப்ப இவங்க வந்திருந்த வேன் வேற அங்க இருக்காது. அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்றாரு, பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல இவங்களை கூட்டிட்டு போயிட்டோம்னா இவருடைய ஃபேமிலி எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு யோசிச்சு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் இவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த பில்டிங்ல தான் நாங்க மாட்டிட்டு இருக்கோம், நீ சீக்கிரமா எங்களுக்கு ஹெலிகாப்டர் அனுப்பு அப்படின்னு கேட்கறாரு. ஸோ அதுக்கு அவருடைய ஃப்ரெண்டும் நைட் டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஹெலிகாப்டர் அனுப்புறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே ஏதாவது பில்டிங்ல விடிய சர்வே பண்ணு, விடிய காலையில் அவங்களுக்காக ஹெலிகாப்டர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோவும் அவருடைய ஃபேமிலியை கூட்டிட்டு ஒரு பில்டிங் உள்ள போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பில்டிங்கோட ரூம்ல இன்னொரு ஃபேமிலி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இவருடைய ஃபேமிலியை கூட்டிட்டு அந்த ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறாரு. லாக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த சத்தமே போடாம நைட்டு ஃபுல்லா அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த ஜாம்பி அட்டாக் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரேடியோல வால்யூம் ரொம்ப கம்மியா வச்சு இதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கும் தெரியுது இந்த ஜாம்பி கடிச்சா 10 செகண்ட்லயே அவங்க சுயநினைவு இழந்து இவங்களும் ஜாம்பியா மாதிரி மத்தவங்க எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. இவங்களும் நைட்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு விடியில ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ரூம்லயே ஒரு ஃபேமிலி இருப்பாங்களா, அவங்களே நம்ம ஹீரோ கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா அவங்களும் உங்க கூட வரதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்ப நம்ம ஹீரோ
ஹீரோ அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போகலாம் அப்படின்ட்டு இவருடைய ஃபேமிலி மட்டும் கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காரு. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஜாம்பி அட்டாக் பண்ணதுனால நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே பயத்தில் ரொம்ப கத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ இவங்க கத்துற சவுண்டு நிறைய ஜாம்பிகளே கேட்டதுனால அப்போ இந்த சவுண்டு கேட்ட இடத்த நோக்கி ரொம்ப கொடூரமாக ஏகப்பட்ட ஜாம்பி வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோமா அவருடைய ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக ஃபிளாரை கொடுத்து இந்த பில்டிங் மேலே சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கோம் அந்த ஜாம்பியோட சண்டை போட்டு அதுங்கெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவை கீழே விட்டுட்டு ஒரு ஜாம்பி அவர் மேலே ஏறி அவர் கடிக்கல அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியை பார்த்துருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் இருந்தவங்கலாம் இந்த ஜாம்பி கடிச்சதுனால அவங்களும் இறந்துருப்பாங்க போல இருக்கு. அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரே ஒரு பையன் மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோ மேலே உட்காந்து ஒரு ஜாம்பி கடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்ல அந்த ஜாம்பியை அவன் கொண்டு வந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணி நம்ம ஹீரோ அங்கிருந்து காப்பாத்திடுறாரு. காப்பாற்றும் போது அந்த ஜாம்பியோட ரத்தம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போனதுனால அந்த பையனை கூட்டிட்டு பில்டிங்கோட டாப்புக்கு போயிட்டு 10 செகண்ட்ல இவரும் ஜாம்பியா மாறிட்டாரு அப்படின்னா பில்டிங்லேருந்து கீழே கூச்சரல அப்படின்ட்டு அங்கே நின்றுட்டு இருக்காரு. 10 செகண்டுக்கு மேலே ஆயிருது இவரும் ஜாம்பியா மாறவே ஆரம்பிக்கல. நம்ம ஹீரோவும் இவருடைய ஒய்ஃப் கிட்ட ஃபிளாரை கொடுத்து அனுப்பிச்சிருப்பாருல இந்த ஃபிளாரை பார்த்துக்கிட்டு அந்த பில்டிங்கோட டாப்புக்கு ஹெலிகாப்டர் வந்துருது. ஹெலிகாப்டர் சவுண்டு கேட்டதுனால பில்டிங்கோட டாப்புக்கு ஜாம்பி எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ நம்ம ஹீரோ அவருடைய ஃபேமிலி முதல்ல ஹெலிகாப்டர்ல ஏற சொல்லிட்டு ஜாம்பி எல்லாம் பில்டிங்க்கு வெளியே வராது இருக்கிறதுக்காக அந்த பில்டிங்கோட டாப்ல ஒரு டோர் இருக்கும் அதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் டைட்டா பிடிச்சிக்கிறாரு. இவருடைய ஃபேமிலி ஏறினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த டோரை விட்டுட்டு அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடி வந்து ஹெலிகாப்டர்ல ஏறிக்கிறாரு. ஏறினதுக்கு அப்புறம் ஹெலிகாப்டர் இங்கிருந்து கிளம்பி கடலுக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்மி ஃபெசிலிட்டிக்கு தான் வந்திருக்கு. அங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டை பாக்குறாரு. பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஃபேமிலியில கூட்டிட்டு ஒரு ரூம்ல போய் தங்க வச்சிடறாரு. தங்க வச்சதுக்கு அப்புறம் இவரும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு இந்த ஆர்மி ஃபெசிலிட்டில இருக்குல்ல அதோடைய சீஃப் செக்ரட்டரி தான் பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ ஒன்றும் சாதாரண ஆளா ஒன்றும் இல்லை, யுனைடெட் நேஷனோட ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் தான் நம்ம ஹீரோவும். நம்ம ஹீரோவோட தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதால தான் இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவரும் அந்த சீஃப் செக்ரட்டரி பார்த்ததுக்கு அப்புறம் அவர் இந்த ஜாம்பி வைரஸ் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நீதி எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். நாங்க விசாரிச்சதுல இந்த வைரஸ் நார்த் கொரியால தான் வந்ததுன்னு சொல்றாங்க. நீ இப்பவே எங்க டீமோட நார்த் கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல ஸோ அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னோட ஃபேமிலி நான் பார்த்தாகணும் அவங்க கூட நல்லா போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட அந்த செக்ரட்டரி உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு, நீ அவங்க கூட போகல அப்படின்னா உன்னோட சேர்த்து உன்னோட ஃபேமிலி இங்கிருந்து வெளியே அனுப்பிடுவோம், அதுக்கப்புறம் நீ எடுக்கிற முடிவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்ப சொல்லிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லை அப்படிங்கிறதால இதுக்கு ஒத்துக்கிட்டு அவருடைய குழந்தைகளை கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு அவருடைய ஒய்ஃப் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக ஒரு மொபைல் போனை கொடுத்துட்டு ஒரு ஃபிளைட்ல ஏறி ஒரு டாக்டர் சூப்பரான ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் கூட்டிட்டு சவுத் கொரியாவை நோக்கி தான் இவங்களும் இங்கிருந்து போயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்களும் அந்த இடத்த ரீச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிளைட் விட்டு இறங்கலாம் அப்படின்னு இவங்களும் ட்ரை பண்ணும்போது திடீர்னு அங்கே 2-3 ஜாம்பில வந்துருது. இதை பார்த்துட்டு அந்த டாக்டர் இருக்கார்ல பார்த்து பயந்து திரும்ப அந்த ஃபிளைட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்கும்போது கால் தறிக்கி விட்டு கீழே விழுந்து அவருடைய கையில இருந்து கண்ணு ஷூட் ஆகி அவரே இறந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிற ஆர்மி ஃபோர்ஸ்ல வந்து அந்த சாம்பியை சுட்டு கொண்டுருது. நம்ம ஹீரோவும் இப்போ கூட இருந்தவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்ப சோகமா இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் இங்க இருக்கிற ஃபோர்ஸ் அவங்க இடத்துக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒருத்தர்கிட்ட இந்த வைரஸ் எங்கேருந்து வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ இறந்து போன டாக்டரால தான் இதுக்கான மாற்று மருந்து இங்கே கண்டுபிடிக்கவே முடியும். அவர் இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஒருத்தரும் இந்த ஜாம்பி வைரஸ் பரவச்சில அந்த கதையை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் கருப்பு கலர்ல வாந்தி இருக்கிறத பார்த்துட்டு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களா கட்டி போட்டு அவனை இங்கே கூட்டி வந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த டாக்டர் தான் கடிக்க ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த டாக்டருக்கும் வைரஸ் பரவி இங்க இருக்கிற எல்லாத்தையுமே கடிச்சிருக்காரு. இப்படித்தான் இங்கிருந்து வைரஸ் பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு ஜெயில போட்டு வச்சிருக்க நம்ம ஹீரோவை பார்த்து அவரு கூட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் கூட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா எல்லா நாடுகளுமே ஜாம்பி வைரஸ் கண்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் நாடு மட்டும் இப்படி ஒரு வைரஸ் கண்டிப்பா வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய மதில் சேவரை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் ஒரே வாரத்துக்குள்ள அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை கேட்ட நம்ம ஹீரோ அங்க போனா நம்மளுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு இங்க இருக்கிற ஆர்மி ஃபோர்ஸ்லாம் கூட்டிட்டு நைட்டோட நைட்டு அவங்க ஃபிளைட் இருக்குல்ல அதுக்குள்ள போய் ஏர்ல அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஒய்ஃப் இருந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோட மொபைல் அடிச்சதுனால இந்த சவுண்டு கேட்டதுனால அங்க இருக்கிற ஜாம்பி எல்லாம் எழுந்து வேக வேகமா வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ வேற சேஃபா கூட்டிட்டு போகணும், ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னா இந்த ஜாம்பிலாம் சுடுறத தவிர வேற வழி இல்லை அப்படின்ட்டு சுடவே ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சோல்ஜரோட காலில் மட்டும் ஜாம்பி கடிச்சு வச்சிருக்கும். இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும்போது மற்ற சோல்ஜருக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரே தன்னை சூட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சேஃப்டியா அந்த ஃபிளைட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க போக வேண்டிய இடத்த காலையில இவங்களும் ரீச்சும் பண்ணிடுறாங்க. இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான ஆஃபீஸர் கிட்ட தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க போய் அவர்கிட்ட நம்ம ஹீரோவும் உங்களுக்கு எப்படி ஜாம்பி வைரஸை பத்தி முன்னாடியே தெரியும் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஆஃபீஸரோ ஜாம்பி வைரஸை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க சுவரை வேகமா ஒரு வாரத்தில் கட்டினது உண்மைதான், ஆனா எதுக்காக கட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு நாடும் எங்க நாட்டு மேல போர்த்து இருக்கும்போது எங்கிருந்து எப்படி அட்டாக் பண்ணுவானே எங்களுக்கு தெரியாது, ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த மதில் சுவரை எழுப்ப ஆரம்பிச்சதும். ஆனா இந்த ஜாம்பி வைரஸ் வேற ரொம்ப வேகத்தில் பரவிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க இந்த சேவத்தை ஒரே வாரத்தில் கட்டி முடிச்சிட்டோம். இதனாலதான் எல்லா நாடுகளுக்கும் எங்க மேல ஒரு சந்தேகம் ஏற்படுச்சு அப்படின்னு தான் சொல்றாரு. இவரும் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த செவத்து கிட்ட தான் கூட்டிட்டு போய் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த செவத்துக்குள்ள இருக்கிற இஸ்ரேல் மக்கள்லாம் பிரேலாம் பண்ணிட்டு அதை கொண்டாடுறதுக்காக ஒரு பாட்டு தான் கோரஸா சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாயில மட்டும் பாடினா பத்தாது அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற மைக்கை பிடிச்சி பெரிய பெரிய ஆரன்லாம் கேட்கற மாதிரி பாடிட்டு இருக்காங்க. ஆரன்ல கேட்கற சவுண்ட்லாம் அந்த செவத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற ஜாம்பிலாம் இருக்குல்ல அதுங்களுக்கு எல்லாம் கேட்டு இந்த மதில் சோறு நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோ அந்த ஆஃபீஸர் கிட்ட இந்த ஜாமிகளை கொள்றதுக்கு ஏதாவது ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஆனா நீங்க இந்த ஜாமிகளை அழிக்கிறதுக்கான பதிலே சொல்லாம ஆனா இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கான பதில மட்டும் தான் சொல்றீங்க. முதல்ல இந்த வைரஸ் இந்தியால இருந்து தான் வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது
ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அவரும் இது எந்த நாட்டுல இருந்து வந்ததுலாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்பதான் நம்ம ஹீரோவை இவங்க ஆரல்ல பாடிட்டு இருப்பாங்களா அந்த சவுண்டை நோட் பண்றாரு. இது நோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆஃபீஸர் கிட்ட இந்த சவுண்டெல்லாம் கேட்டா அந்த செவுத்து மேலே ஏறி நிறைய சாம்பிலாம் வரதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு, இது நிப்பாட்டுறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த சாம்பில அந்த மதில் சுவரில் ஏறதுக்காக ஒரே இடத்த ஏகப்பட்ட சாம்பிலாம் ஒன்னா கூடி ஒரு மலை மாதிரி அமைச்சு ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி இந்த செவத்தை தாண்டி வர ஆரம்பிச்சிருது. இந்த மதில் சுவரே ஏகப்பட்ட ஹைட்ல தான் கட்டி வச்சிருப்பாங்க. அதையே தாண்டி இந்த ஜாம்பிலாம் வர ஆரம்பிச்சிருக்குன்னா எத்தனை லட்சத்துக்கு மேல ஜாம்பியா மாறி இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப பயத்துல அங்கிருந்து ஏகப்பட்ட மக்களா தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சேஃப்டியா கூட்டிட்டு போறதுக்காக அந்த ஆபீசர் இருந்துட்டு ஒரு லேடி சோல்ஜர் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோங்கிறது கூட்டிட்டு போக சொல்றாரு. சோ அப்ப நம்ம ஹீரோங்கிறது கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது குப்பை மாதிரி ஏகப்பட்ட சாம்பில இருந்துகிட்டு மக்களை கடிக்கிறதுக்காக ரொம்ப குளவரியோட தான் வந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்தல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஜாம்பில தலையில சுட்டா மட்டும்தான் இறந்தே போகும், உடம்புல இது சுட்டா எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாதனால மறுபடியும் இழந்து தான் வந்துகிட்டு இருக்கும். இந்த ஜாம்பில வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேற ஒன்னு நோட் பண்றாரு. ஒரு வயசானவர் அந்த ஜாம்பிக்கு நடுவில் நின்று இருந்திருப்பாரு. ஆனா அந்த ஜாம்பி இவர் எதையுமே பண்ணிருக்காது. அதை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாரு. இவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு பில்டிங்கோட சந்து வழியாத்த இவங்களும் போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ரெண்டு பக்கமே அந்த ஜாம்பில இவங்க சுத்தி வளைச்சிருது. வேற வழி இல்லை அப்படிங்கறதால தான் இந்த பில்டிங்குள்ள போகல அப்படின்ட்டு உள்ள போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பில்டிங்குள்ள புகுந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பாலத்து மேல ஏகப்பட்ட ஜாம்பில வந்துகிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த வயசானவர் இந்த ஜாம்பில ஒண்ணுமே பண்ணிருக்காதுல. அதே மாதிரி ஒரு நோய்வாய்ப்பட்ட பையனும் அந்த பாலத்தில் நின்று இருப்பான். அவனையும் இந்த ஜாம்பில எதுவுமே பண்ணிருக்காது. இதையும் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. இவங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஜாம்பில வந்துட்டு இருந்ததுனால அந்த சோல்ஜர் லேடி இருக்காங்கல்ல 2-3 கிரனேடுக்கு மேல எடுத்து இவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த ஜாம்பி மேல தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த கிரனேடு வெடிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர் லேடியும் வேற ஏதாவது ஜாம்பிக்கு அந்த ஸ்மோக்ல இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஜாம்பி வந்து அந்த சோல்ஜர் பொண்ணு இருக்காங்களா அவங்களுடைய கையை வேற கடிச்சிருது. அப்ப அந்த சோல்ஜர் பொண்ணு அந்த ஜாம்பியை கொண்டுட்டு அந்த கடிப்பட்ட இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது சோ அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சிருப்பாரோ தெரியாது, திடீர்னு ஒரு கத்தி எடுத்து அந்த சோல்ஜர் பொண்ணுடைய கையை வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கு அப்புறம் ஒரு துணி எடுத்து அவங்க கையை நல்லா டைட்டா கட்டிட்டு ஒரு 10-20 செகண்ட் வெயிட் பண்ணி பாக்குறாரு இவங்க என்ன ஜாம்பியா மாறல அப்படின்னு. அப்பதான் இவங்க எல்லாத்துக்குமே தெரியுது இவங்க உயிர் காப்பாற்றுறதுக்காக தான் இவங்க கையை வெட்டிருக்காங்கன்னு. சோ அப்ப நம்ம ஹீரோ காப்பாற்றுறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேற அனுப்பி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த ஹெலிகாப்டரை இவங்களும் பார்த்துருக்கும் போது அதுல ஏகப்பட்ட ஜாம்பி வேற ஏறி அந்த ஹெலிகாப்டரே கிராஷ் பண்ணிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த சோல்ஜரை கூட்டிட்டு இவர் வேற ஒரு ஃபிளைட்ல வந்திருப்பார்ல அந்த ஃபிளைட் கிட்ட தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த ஜாம்பில ஏகப்பட்டதை சுத்திட்டு இருக்கிறத பார்த்து அந்த பைலட்டும் நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஃபிளைட் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு. இது கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது அதே ஏர்போர்ட்ல ஒரு பேசஞ்சர் ஃபிளைட் இருக்குல்ல அதுவும் இங்கிருந்து புறப்படுறதுக்காக கிளம்ப ஆரம்பிச்சிருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த சோல்ஜர் வேகமா ஓடி போய் அந்த ஃபிளைட்டை வேற நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அந்த ஃபிளைட்டோடைய பைலட்ல இருந்துட்டு நம்ம ஹீரோவை அந்த சோல்ஜரையும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் அந்த சோல்ஜருக்கு அடிபட்டிருக்கும்ல அந்த இடத்த நம்ம ஹீரோ ஒரு மெடிக்கெட் எடுத்து அவங்க காயத்தமான ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி அவங்க காயத்துக்கு கடை போட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று யோசிச்சு வர்றாரு. அந்த சாம்பி அட்டாக்கும் போது ஒரு வயசானவரே ஒரு சின்ன பையனை எதுவுமே பண்ணாம விட்டுருக்கும்ல இவங்க உடம்புல ஒரு வைரஸ் இருந்ததுனால தான் வேற ஏதோ ஃப்ரெஷ்ஷான உடம்பை தேடி அந்த சாம்பில மத்தவங்க கிட்ட போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவருடைய சேட்டலைட் போன் எடுத்து இவருடைய ஒய்ஃப் இருக்காங்களா அவங்களுக்கு தான் வேகமா கால் பண்ணிட்டு இருக்காங்க. கால் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய ஒய்ஃப் கிட்ட இவருடைய ஃப்ரெண்ட் இருக்காருல அவர்கிட்ட தான் போய் கொடுக்க சொல்லியிருப்பாரு. அவர்கிட்ட போய் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க இஸ்ரேல்ல ஒரு கடைசி ஃபிளைட்ல தான் போயிட்டு இருக்கோம். நீங்க பக்கத்துலயே ஏதாவது ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இந்த ஃபிளைட் அங்க டேக் ஓவர் பண்ண சொல்ல நான் சீக்கிரமா அங்க போகணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஃபிளைட்டோட பைலட் கிட்ட போய் இந்த சேட்டலைட் போனை கொடுக்குறாரு. சோ அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு தெரியாது, நான் உங்களை அந்த ஃபெசிலிட்டிக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த சோல்ஜரும் அவங்க சிட்டில போய் உட்காந்துட்டு இருக்கும்போது சோ அப்ப திடீர்னு நிறைய பேர் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல கத்திட்டு இருக்க சத்தம் வேற கேட்டு இருக்கு. அப்ப திடீர்னு சத்தம் கேக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன அப்ப நாங்க போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா யாரோ ஒரு உடம்புல ஜாம்பி வைரஸ் பரவ இருக்கும் போல இருக்கு. அவங்க கிட்ட இருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே அந்த ஜாம்பி வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருது. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட உட்காந்துருந்தாங்களா பேசஞ்சர்ஸ் அவங்களாம் ரொம்ப பயப்படவும் ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம ஹீரோ இவங்க கிட்ட சைக்கிளே ஒரு ஐடியாவும் சொல்றாரு. இவங்க கொண்டு வந்திருப்பாங்களா அந்த பேக்ல வச்சு குறுக்கு ஒரு மதில் சவர் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அப்படி இவங்களும் அங்க பேக்ல எடுத்து அடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் கை ஸ்லிப் ஆகி ஒரு பேக் தெரியாம அந்த ஜாம்பில இருக்கிற பக்கம் விழுந்துருது. பேக் விழுந்த சவுண்டை கேட்டு அங்கிருந்த எல்லா ஜாம்பியுமே இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருது. அப்ப நம்ம ஹீரோவை நிறைய ஜாம்பியா கடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அவரும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேக் வச்சு நிறைய ஜாம்பிகள் தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. அப்ப அந்த சோல்ஜர் பொண்ணு கிட்ட ஒரு கிரனேட் வந்திருக்கும். அதை வேற எடுத்து இந்த பிளைட்டோட ஒரு கார்னர்ல வேற போட்டுறாரு. ஏற்கனவே நிறைய பேசஞ்சர்ஸ் ஜாம்பிலா கடிச்சிருக்கும், வேற வழியே இல்லை அப்படிங்கறதால அவரும் போட்டிருப்பாரு. போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த கிரனேடோ வெடிச்சிருது. வெடிச்சதுல அந்த பிளைட்டோட கார்னர்ல ஒரு பெரிய ஹோல்ஸ் ஒன்று விழுந்துரும். இதுல எல்லா சாமியும் அந்த ஹோல்ஸுக்கு வெளியே அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சிருது. அப்ப நம்ம ஹீரோ அந்த சோல்ஜர் பொண்ணும் சீட்டில் இருக்கிற பெல்ட் போட்டதுனால அந்த ஹோல்ஸ்ல இருந்து வெளியே போக மாட்டாங்க. பிளைட் டேக் ஆஃப் ஆகிற சமயத்தில் இப்படி ஆனதுனால பிளைட்டு கண்ட்ரோல்ல இருந்து ஒரு காட்டுக்குள்ள போய் விழ ஆரம்பிச்சிருது. சரி இதுக்கப்புறம் யாருமே உயிர் பொழைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சோல்ஜர் பொண்ணு எப்படியே உயிர் தப்பிச்சிருப்பாங்க. அப்ப சோகம் என்னன்னா நம்ம ஹீரோட வயித்துல பலமா ஒரு கம்பி வேற குத்தி இருக்கும். சோ அப்ப அந்த சோல்ஜர் பொண்ணு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணி அங்கிருந்து அவர் கூட்டிட்டு அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி இருக்குல்ல அங்க அந்த சிட்டிக்குள்ள போகும் தான் கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க நல்ல நேரமோ என்னவோ ஒரு ஜாம்பி கூட இவங்க போற சமயத்துல அந்த சிட்டில இருந்திருக்காது. அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வழி தாங்க முடியாம அதுக்கு வெளியே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அப்ப அந்த சோல்ஜர் பொண்ணு இருக்குல்ல அந்த கேமராவை பார்த்து ஃபெசிலிட்டிக்கு உள்ள இருக்கிறவங்க கிட்ட கதவை திறங்க அப்படின்னு கேட்டு இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃபேமிலியை கடலுக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்மி ஃபெசிலிட்டிக்குள்ள தானே வச்சிருப்பாங்க. அங்கிருந்து நம்ம ஹீரோட ஃபேமிலியை ஒரு ஹெலிகாப்டர்ல ஏற சொல்லி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மறுபடியும் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவரும் அப்ப அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்குள்ள இருந்து கண்ணை முடிச்சு பாக்குறாரு. சோ அப்ப அவர் வேற ஒரு பெட்ல கட்டி போட்டு
மட்டும் தான் வச்சிருப்பாங்க. இங்க இருக்கிற அந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களா, அவங்களும் நம்ம ஹீரோ சுத்தி தான் அப்ப நின்று இருப்பாங்க. இவர் வச்சிருந்த சேட்டலைட் போன் எடுத்து கடைசியா கால் போன நம்பருக்கு தான் போன் பண்ணி பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் தான் கால் அட்டன் பண்ணி இவங்க கூட பேசிட்டு இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு வாய்ஸ் கேட்டதுனால நம்ம ஹீரோ அவருடைய ஃபேமிலி எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அவருடைய ஃப்ரெண்டோ இப்பதான் உன்னோட ஃபேமிலி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னு தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டும் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட நம்ம ஹீரோவை பத்தின விவரம் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவோட கை கட்டல அவுத்து விட ஆரம்பிக்கிறாங்க. அவுத்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு ஒரு லேப்குள்ள போய் பேசிட்டு இருக்காங்க. எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோவை பார்த்து அந்த சயின்டிஸ்ட் கேட்கறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிறவங்க கிட்ட அந்த சாமியை பத்தின முழு விவரத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் பார்த்த வரைக்கும் இந்த சாம்பியில ஒரு ஃப்ரெஷ்ஷான உடம்பு தேடித்தான் போய் கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது நோயாளிகளோ இல்ல கடைசி கட்டத்தில் இருக்கிறவங்க இருந்தா அவங்களை எதுவுமே பண்ணாம இதுங்களும் அமைதியை விட்டுட்டு போயிருது. இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளயும் ஏதாவது ஒரு வைரஸ் உடம்புக்குள்ள செலுத்திட்டு அந்த சாமிகளுக்கு முன்னாடி போய் நின்னா அதுங்களாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம் தான் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட அந்த சயின்டிஸ்ட்ல நீங்க சொல்றது கூட கரெக்டா இருக்கு, ஆனா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொல்ற வைரஸ்ல எடுக்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற செக்ஷன் பி லேபுக்கு தான் போகணும். ஆனா இது ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வைரஸ் இருக்குல்ல அதெல்லாம் யாரோட உடம்புல செலுத்தி டெஸ்ட் பண்றது அப்படின்னு ஒரு பேச்சு வேற அடிப்படுது. ஸோ அப்ப நம்ம ஹீரோ முன்னாடி வந்து அது என்னோட உடம்புலேயே டெஸ்ட் பண்றேன், அந்த லேப் எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது, அங்க மட்டும் கூட்டிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த சோல்ஜர் பொண்ணு ஒரு சயின்டிஸ்ட் இருந்துட்டு அந்த சாம்பிலாம் கடிக்கிற இடத்த ஒரு பஞ்சு மாதிரி சுத்திட்டு இவங்களுக்கு தேவையான வெப்பன்லாம் எடுத்துக்கிட்டு அந்த லேப் நோக்கி இவங்களும் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு லேப்ல நிறைய சாம்பிலாம் சுத்திட்டு இருக்கும். இந்த லேபை தாண்டினா தான் அந்த வைரஸ் இருக்கிற லேபுக்கு இவங்களும் போக முடியும். இந்த சாம்பிலாம் பார்க்காத சமயத்தில் இவங்க 3 பேருமே அந்த லேபை தாண்டி எப்படியோ போயிடுறாங்க. அப்போ ஒரு லேபுக்கு முன்னாடி இன்னொரு சாம்பி இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இந்த சோல்ஜர் பொண்ணு அந்த சயின்டிஸ்டையும் வேற வழியில திரும்பி போக சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வேற அந்த சயின்டிஸ்ட் வச்சிருந்த வெப்பன் வேற ஒரு கம்பி மேலே விட்டு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருது. இது நம்ம ஹீரோக்கு முன்னாடி இந்த சாம்பியும் கேட்டு நம்ம ஹீரோ கடிக்கிறதுக்காக வேகமா அவர் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த லேடி சோல்ஜர் அவங்க வச்சிருந்த கண்ணை வச்சு அந்த சாம்பி வேற ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த சவுண்டு வேற இந்த லேபுக்குள்ள அங்கே சுத்திட்டு இருந்த சாம்பிகளுக்குலாம் வேற கேட்டது. கேட்டதுக்கு அப்புறம் எல்லா சாமியுமே அந்த சவுண்டு கேட்ட இடத்த நோக்கி வரவும் ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்ணி நான் அந்த சாம்பியெல்லாம் தனியாக பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறேன், நீங்க நம்ம லேபுக்கே திரும்ப ரிட்டர்ன் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பி எடுத்து படிக்கட்டில் ஏறிட்டு அந்த சாம்பிகளுக்கெல்லாம் சத்தம் கேட்கற மாதிரி தட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த சவுண்டு கேட்டதுனால அந்த சாம்பியில நம்ம ஹீரோக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்குள்ள போய் இந்த சாம்பியெல்லாம் போட்டு அடைச்சிக்கிட்டு அதுங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. தப்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களாம் ஒரு செக்ஷன் பி லேப் அப்படின்னு சொல்லி இருப்பாங்கல்ல, அந்த லேபை தான் நம்ம ஹீரோ ஒவ்வொரு ஃப்ளோரா போய் தேடிட்டு இருப்பாரு. எப்படியே கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த லேபை தேடி கண்டுபிடிச்சிடறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த லேபுக்குள்ள போய் இவங்க சொன்ன ராக்கெட் ட்ரே அப்படின்ட்டு இருக்கிற வைரஸ் பாட்டெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஃப்ரீசரான பெட்டியில போட்டு இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த லேபுக்கு வெளியே ஒரு சாம்பி வேற நின்று இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிக்க வேற ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த சோல்ஜர் பொண்ணு அந்த சயின்டிஸ்ட் கார்ல இவங்களுக்கு பின்னாடி வேற கொஞ்சம் சாம்பிகள்லாம் வந்துட்டு இருக்கும். இவங்களும் அந்த சாம்பிகள் இருந்து எப்படியே தப்பிச்சு இதுக்கு முன்னாடி ஒரு லேப்ல இருந்தானே கிளம்பியிருப்பாங்க. அந்த லேப் நோக்கி தான் இவங்களும் வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டான சமயத்துல உள்ள இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் அந்த லேபுடைய கதை திறக்காம இருந்திருந்தாங்கன்னா இவங்களும் அந்த சாம்பிகள்கிட்ட எப்போ கடி வாங்கியிருப்பாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இங்க இருக்கிற கேமரா வழியா பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ மனசை கல்லாக்கிட்டு இந்த வைரஸை நம்ம உடம்புக்குள்ளே போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவராவே ரேண்டமா ஒரு பாட்டில சூஸ் பண்ணி ஒரு ஊசி எடுத்து அந்த வைரஸை இவருடைய உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாரு. சரி, இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாம்பிக்கு முன்னாடி இவரும் போய் கெத்த அனுப்பாரு அப்படின்னு பார்த்தா இங்க தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எந்த வைரஸ் இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ள கொஞ்சம் பரவறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவுக்கும் அந்த வைரஸ் இவருடைய உடம்புக்குள்ள பரவறதுக்கு ஒரு 1/2 hourக்கு மேலே ஆயிருது. சரி ஓகே, இப்போ என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த சாம்பி வேற அந்த லேபுடைய டோருக்கு முன்னாடி நின்று இருக்கும்ல, அந்த டோர் தான் நம்ம ஹீரோவும் திறந்து விட ஆரம்பிக்கிறாரு. திறந்து விட்டதுக்கு அப்புறம் அந்த சாம்பி ரொம்ப கோவத்தோட நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து அவரை கடிக்க அப்படின்னு பார்த்தா அவர் எதுவுமே பண்ணாம அப்படியே அமைதியா நின்று இருக்கு. நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி அந்த வைரஸ் இவருடைய உடம்புக்குள்ள போனதுனால இந்த சாம்பியோட கண்ணுக்கு நம்ம ஹீரோவும் தெரிஞ்சிருக்கவே மாட்டாரு. இது இந்த லேப்ல இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ உண்மையிலுமே அந்த வைரஸ்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சாம்பிலாம் அந்த சோல்ஜர் பண்ணி அந்த சயின்டிஸ்டையும் துரத்திட்டு வந்திருக்கும்ல, அதுங்களுக்கு முன்னாடி கெத்தா நடந்து வந்து இவங்க கிட்ட அந்த வைரஸை கொடுத்துறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களும் அந்த வைரஸை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க நாட்டு கவர்மெண்ட் கிட்ட இதுக்கான வேக்சினை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வேக்சினை ஏகப்பட்டதா உருவாக்கி எல்லா நாடுகளுக்கும் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஃபிளைட்டோட உதவியில பேராசூட் வழியா அங்கங்க இருக்கிற மக்களுக்கு இந்த வேக்சினும் போய் சேர்ந்துருது. இது அவங்களுடைய உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டு சாமிகள்லாம் எடுத்து இவங்களும் சண்டை போட ஆரம்பிச்சு அதை ஒட்டு மொத்தமா கொல்லவே ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அவருடைய ஃபேமிலி கூடவே கொண்டு போய் சேர்த்துறாங்க. இந்த மாதிரி வைரஸ்ல வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா எந்த மாதிரி சர்வே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை சொல்லியிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சுன்னா அப்படியே ஒரு லைக் தட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ஸ்டோரியில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.